அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தினம்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பிறகாக வல்ல இறைவனுடைய வான்மறை வசனங்களையும் அதனுடைய சிறிய விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இறைவன் அவனுடைய திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயம் 133வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வஸாரியு இலா மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் மன்னிப்பை நோக்கியும். நம்ம அந்த உலகத்துல பாவம் செஞ்சிருப்போம்ல, அந்த பாவத்திற்காக மன்னிப்பை நோக்கியும், ஓ ஜன்னத்தின் அருதுக சமாவாத்தி வல்லர், வானங்கள் பூமி எல்லாம் விட மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். முத்தகீன், இறை நம்பிக்கையாளர்களுக்காக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் அவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இது நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த வானங்கள் பூமி எல்லாம் விட பிரம்மாண்டமாக இருக்குதல்லவா, அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நன்மையான காரியத்துக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இந்த நன்மையான காரியங்களை முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம்? உலகத்துல செல்வத்திற்காக நாம் முன்னேறி செல்கிறோமா, அல்லது நாளை மறுமையில் அந்த வானம் பூமி எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதல்லவா, அந்த சொர்க்கத்திற்கு முன்னேறி செல்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்வதற்காக கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எல்லா நல்ல மொழிகளையும் இழுத்து போட்டு செஞ்சோம், அவ்வளவு விரைந்து கொண்டோம். அந்த 4 நாளைக்கு பிறகு அப்படியே மாறிடுச்சு எல்லாமே. நோன்பு வச்சிருந்தோம் அல்லவா, இந்த ரமதானுடைய மாதத்துல ஆரம்பத்துல பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆனை எடுத்து தூசியை தட்டி வச்சு அப்படியே வச்சிருவாங்க. ரமதானுடைய மாசம் ஃபுல்லா அந்த குர்ஆனை நல்லா ஓதுவாங்க. பிறகு பார்த்தோம் சொன்னா அதே எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்களோ அந்த குர்ஆன் அதே இடத்துக்கு போயிடும். இப்படிப்பட்ட நிலைமை மக்கள் மத்தியில் நிலவுகிறது. ஏராளமான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மையான காரியத்தை ரமதானுடைய மாசத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. சண்டைக்கு யாரு சொன்னா சண்டை கூட போக மாட்டான், நான் நோன்பு வச்சிருக்கேப்பா அப்படின்னு சொல்லுவான். அதே ரமலான் மாசம் முடிஞ்சதுக்கு பாருங்க, சண்டையில முதல்ல வந்தா நிற்பான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். நாமெல்லாம் இந்த செய்தியை செவியேற்றோம் என்று சொன்னால் கடந்து சென்றோம். சரி, ஏதோ சொல்றாங்க, சரி அல்லாஹ் சொல்றான், அவன் ஏராளமான வசனம் சொல்றான், அதுல இது ஒண்ணு, அப்ப நம்ம போயிருவோம். ஆனா நபி தோழர்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. இதே செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழர் இடத்தில் சொல்றாங்க. அதை சொன்னதற்கு பிறகு அந்த நபி தோழர் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று தெரியுமா? ஒரு மிக சிறந்த ஒரு காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கூமு இலா ஜன்னத்தின் அருதுக சமாவாத்தி வல்லர், இந்த வானம் பூமியோட பிரம்மாண்டமா இருக்குது அல்லவா, அந்த சொர்க்கத்துக்கு நீங்க விரைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே ஒரு தோழர் இருந்துச்சு, யார சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜன்னத்து அருதுக சமாவாத்தி வல்லர், வானம் பூமியோட பிரம்மாண்டதா? ஆச்சரியமா கேட்கிறாங்க. வானங்கள் பூமியெல்லாம் விட பிரம்மாண்டதா கேட்கும்போது, நாம் ஆமா. உடனே தோழர் சொல்றாரு, பஹீன் பஹீன், ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சரியமா கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏப்பா ஆஹா ஆஹான்னு சொல்றீங்க அப்படின்னு. எனக்கு வேற ஒண்ணும் இல்லை ரசூலுல்லாஹ், அந்த சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை, அதான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்க சொல்றாங்க. இந்த தோழர் யார்? இந்த தோழருடைய பேர் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உமைர் இப்னு அல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த தோழர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்க. நம்மளை போன்ற மனிதர் தான் அவரும். ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகு உடனே ரசூலுல்லாஹ் வானம் பூமியோட பெருசா பிரம்மாண்டமா தான் கேட்கிறாங்க. ஆமான்னு சொன்னதற்கு பிறகு செய்யக்கூடிய காரியத்தை பாருங்க. அவருடைய அம்பு கூட்டுல இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுக்கிறாங்க. எடுத்து அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது சொல்றாங்க, இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடிய நேரம் இருக்குது பாத்தீங்களா, ஒரு பேரிச்சம்பழத்தை என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாப்பிடுறது, பொறுமையா சாப்பிட்டோம்னா. இந்த சாப்பிடக்கூடிய நேரம் என்பது எனக்கு ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கையாக தெரியுது. வேண்டாம் தூக்கி போட்டு போர்ல போறாங்க, கொல்லப்படுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு செய்தி பாருங்க. இதே செய்தி தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இதே ஒரு செய்தியை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த தோழர்கிட்ட. உடனே அந்த தோழர் தன்னுடைய வாழ்க்கையை அந்த மறுமைக்காக அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த சுவனத்திற்காக அமைத்துக் கொண்டார். நம்மள எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? இதை சொன்னோம் அந்த செய்திய, பள்ளிவாசல் விட்டு வெளில போனோன்னு மறந்துடுவோம், அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் எதுவும் செய்ய மாட்டோம். அல்லாஹ் ஏராளமான இடங்கள் என்னமா சொல்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைக்கு விரைந்து செல்லுங்க. நாளை மறுமையில அதான் உங்களுக்கு வெற்றியை தருவோம், நன்மைக்கு விரைந்து சென்று போங்க. இப்ப நாம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். ரமதானுடைய மாசம் தான் நன்னமல் செய்யணும் கிடையாது, அதுல மட்டும்தான் திருமறை குர்ஆனை ஓதணும் கிடையாது, அதுலதான் தஹஜ்ஜுத் தொழுகணும்னு கிடையாது, எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களும் தொழுகணும். அப்படிப்பட்ட காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில வெற்றி பெறணும். இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா விஷயங்களிலும் ஏராளமான விஷயங்களிலும் மார்க்க சார்ந்த அடிப்படையில் நன்மைக்கு விரைந்து செல்லுங்க. என்ன ஒரு நிகழ்ச்சி பள்ளியில வச்சாலும் வாங்க, நமக்கு அசால்ட், உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. இப்ப பார்த்தாலும் தர்பியா வைப்பாங்க, மெகாஃபோன் வச்சிருப்பாங்க, வாங்க வாங்கன்னு போட்டு நம்மளை போட்டு கூப்பிடுறாங்க, பேசுவோம். இதையெல்லாம் தவிர்த்து நன்மையான காரியங்களுக்கு அதிகமாக முந்தி சென்று இம்மையிலும் நாளை மறுமையில் வெற்றி பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக உள்ள ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.